மீனராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? ஒரு நன்மை என்னென்னா, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 2லே உட்காந்துக்கிற செவ்வாய், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அதுமாதிரி மீனராகு மிகப்பெரிய ஒரு பலம். மீனராகு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ என்ன மாதிரி பலனை தருவார் சார் அப்படின்னா, கெடுதலான பலனை தரமாட்டார். மறைந்திருந்த பொருள்கள்லாம் நமக்கு தெரியப்படணும். ஒன்று. 2வது, பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது ரொம்ப நாளாக நமக்கு தெரியாமல் இருந்ததை நமக்கு கொடுக்கணும். ஏன்னா மீனராசிக்கு 5ஆம் வீடுங்கிறது என்ன? கடகம். கடகத்தை 4ஆம் பார்வையை மேஷத்துலேருந்து பார்த்துடுறார். அதை மட்டும் இல்லாமல் பாக்கியத்தை கிடைக்கணும். மனஸ்தாபம் இருக்கும், இருந்து நிவர்த்தி ஆகும். அதேமாதிரி திரைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த தடையெல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அந்த நடை எல்லாமே மாறி அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கணும். நோ லாஸ். பட் வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கும்போது அது ஹாப்பி தானே. அப்போ வரவுக்கும் செலவுக்கும் நமக்கு டெஃபிஷிட் இல்லாமல் போனாலே ஹாப்பி தானே. அது இந்த மாதம் இருக்கும். நாம் என்ன செய்யணுங்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் வியாபாரத்தில் நான் ஒரு முதலீடு போடணும்னு நினைக்கிறேன். அந்த முதலீடு போட்டால் தான் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். நான் போட்ட பணத்தை எடுக்கணும். அதுக்காக நான் கொண்டு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணுங்கள். உடனே ரிட்டர்ன்ஸ் வரலன்னு வருத்தப்படாதீங்க. ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இந்த மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒன்று பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம் நேயர்களே. 2024 ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 12 ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ ஜூன் மாதம் 3ஆம் தேதி வாஸ்து நாள். எல்லோரும் இப்போ நிறைய பேர் வாஸ்து நாள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதில் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த வாஸ்து நாள் அமையுது. ஜூன் 3ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:50 10:30 போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு. 5ஆம் தேதி கிருத்திகை, முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அதனால் கிருத்திகை அப்படிங்கிறது நிறைய கிருத்திகை விரதம் இருக்காங்க நிறைய பேர். அந்த நாட்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்கடுத்து 6 அமாவாசை, அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அந்த நாட்களில் நம்மளுடைய பிதர்களை வழிபாடு செய்து அவங்கள்ட்டேருந்து அந்த அனுகிரகம் பெறுவதற்கு அமாவாசை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே அனைவரும் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு அந்த நீத்தார்கடன் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்து அவங்களுடைய பூரணமான அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம். அதுக்கடுத்து 21/6/2024 பௌர்ணமி. அதுவும் சிறப்பான ஒரு நாள். பௌர்ணமியில் தான் நிலவை முழுமையாக பார்க்க முடியும். அது குறிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய விரதம் இருப்பாங்க. பௌர்ணமி விரதம், கிரிவலம் போகிறது, இதெல்லாம் பௌர்ணமி. இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் அன்றைய தினம் இருக்குது. திரும்ப 25 ஜூன் 2024 சங்கடகட சதுர்த்தி. இந்த சங்கடகட சதுர்த்தியிலே அங்காரக சதுர்த்தின்னு வரும். இந்த அங்காரக சதுர்த்தினா என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி சேர்றது அவ்வளவு விசேஷம். திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதையோ நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல்வேறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள், உதாரணத்துக்கு பூமி வாங்கணும், வாங்கின பூமியில் வீடு கட்டணும், மருத்துவம் நமக்கு சரியாக பலிதமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அங்காரக சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் சரி, அவருக்கு முடிந்த ஒரு பூஜையை செய்தால் விசேஷமான பலனை பெறலாம். ஆகவே இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் ஆனி தமிழ் மாதத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை விதமான விசேஷங்கள் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. அந்த அமையக்கூடிய எல்லா நாட்களிலும் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு, மனோநிலைக்கு ஏற்றவாறு, விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த விழாக்களை கடைபிடித்து அதில் உள்ள பலன்களை பெற வேண்டுகிறோம். இப்போது நம்ம 12 ராசிகளுக்கு எவ்வாறு இருக்குன்னு பார்ப்போமா? மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ராசியில் பிறந்திருக்கீங்க. ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? 2024 ஜூன் மீனராசிக்கு எப்படி இருக்கும்? பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதம், மொத்தம் 9 பாதங்கள் மீனராசி. இந்த மீனராசியை பொறுத்தவரை குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் இருக்கலாமா? நம்மளுடைய பராக்கிரமங்கள் குறையும், தைரியம் குறையும். சரி, இது ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் மீனராசியில் சனியும் பகவான் 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். 7.5 சனிலையும் நீங்கள் இருக்கீங்க. ஒரு நன்மை என்னென்னா, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 2லே உட்காந்துக்கிற செவ்வாய், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அதுமாதிரி மீனராகு மிகப்பெரிய ஒரு பலம். மீனராகு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம்.
சரீரத்திலேயே ஜென்மத்திலேயே ராசியிலேயே இருக்கலாம். கல்யாணத்தின் போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது ராகு கேதுன்னு சொல்லுவாங்களே ஒழிய, இந்த மாதிரி கோல்சாரத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக மீனத்தில் ராகு இருக்கலாம். மீனத்தில் இருந்தால் விசேஷம். ராஜயோகம் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. மேஷம், கடகம், கன்னி இந்த மாதிரி இடங்களில் மீனத்திலலாம் இருந்தால் பிரமாதமான ஒரு சூழலை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாட்டு ஜோதிடத்தில் இருக்குது. ஆகவே இப்போ குரு பகவான் 3ஆம் வீட்டில் போயிட்டாருங்கிற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு மட்டும் சனி பகவான் 12ஆம் வீட்டில் போயிட்டாருங்கிற ஒரு காரணத்தை வச்சு நம்ம பேசினோம்னா மீனராசி ஃபுல்லாக நல்லா இருக்க மாட்டேங்குன்னு ஒரே வாரம் சொல்லலாம். அப்படி முடியாது. நிறைய மீனராசி என்பவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றவாறு மீனராசி இருக்குது. பிறந்த குழந்தையிலேருந்து வயோதிக 100 வயசு எட்டக்கூடியவர்கள் 90 வயசு எட்டக்கூடியவர் மீனராசியில் இருக்குது. இந்த மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு ஜூன் மாதம் ஒரு பலனை தரணும் இல்லையா? 2024 ஜூன் மாதம் எவ்வாறு தரும் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே ராசிநாதன் ஜீவனாதிபதி அவரே தான். யார்? குரு பகவானே ராசிக்கு அதிபதி, ஜீவனாதிபதி 10ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான். அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு? நல்ல நிலையில், குறிப்பாக 3ல் தான் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் வீட்டில் உட்காராரு. மாதத்தின் முற்பகுதி சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறாரு. சூரியன் அங்கேயே இருக்கிறாரு, திரும்ப புதன் அங்கேயே இருக்கிறாரு. உபயராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு உபயராசியாக இருக்கிற 4 இழக்க வேண்டிய புதனும் அங்கே உட்கார்றார். இப்போ என்ன மாதிரி பலனை தருவார் சார் அப்படின்னா, கெடுதலான பலனை தரமாட்டார். அப்போ 3ல் குரு கெடுதல். நீங்கள் குரு பயிற்சியில் சொன்னீங்களே, அதை தான் சொன்னேன். குரு பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை தரலைன்னா மாதம் பலன் வரும்போது சில மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கேன் அன்றைக்கே. அப்போ செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவர் பாக்யாதிபதியாக வந்துடுறார். 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாயே 9ஆம் வீட்டையே பார்த்துடுறார். இந்த வருஷம் ராஜாவே செவ்வாய் தான். தமிழ் கணக்குப்படி குரோதி வருஷத்துக்கு செவ்வாய் தான் ராஜா. அப்போ செவ்வாய் ஒரு ராஜ கிரகம், பிரமாதமான பலம் பொருந்திய கிரகம். பலவிதமான நன்மைக்கு செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலுத்தாருன்னு வச்சுங்களேன். அவர் மாரி ராஜாவாக யாரும் முடியும். செவ்வாய் அப்படி ஒரு கிரகம். ஆகவே செவ்வாய் நல்ல நிலையில், குறிப்பாக 2ஆம் வீட்டிலே இருந்து தன்னுடைய 8ஆம் பார்வை 9ஆம் வீட்டை பார்க்கறது, அதாவது விருச்சிகத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் அவரோட கடகத்தை வேறு 4ஆம் பார்வையை பார்ப்பார். மீனராசிக்கு 5ஆம் வீடு. சரி, மீனராசிக்கு 5ஆம் வீடு கரெக்டு. மீனராசிக்கு 8ஆம் வீட்டையும் பார்ப்பார். 8ஆம் வீடுங்கிறது என்ன? துலாத்தையும் பார்ப்பார். அப்போ என்ன ஆகிடும்? துலாத்தை பார்க்கும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, மறைந்திருந்த பொருள்கள்லாம் நமக்கு தெரியப்படணும். 1. 2வது, பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது ரொம்ப நாளாக நமக்கு தெரியாமல் இருந்ததை நமக்கு கொடுக்கணும். ஏன்னா மீனராசிக்கு 5ஆம் வீடுங்கிறது என்ன? கடகத்தை 4ஆம் பார்வையை மேஷத்துலேருந்து பார்த்துடுறார். அதை மட்டும் இல்லாமல் பாக்கியத்தை கிடைக்கணும். அப்போ ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மறைந்த பொருள்களை கொடுத்து வாங்குறதுன்னு வச்சுங்களேன். நிலுவையில் சரிப்பா போப்பா இதை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அதை வசப்படுத்துவது. அதற்கு என்ன விரயங்கிறது? 8ஆம் வீடை பார்க்கறதுனால பொருள் மறைகிறது. அதனால நமக்கு அந்த சொத்து கிடைக்கிறது. இதை கண்டிப்பாக மீனராசி இந்த காலகட்டத்தில் என்ன ரீசன் அப்படின்னா, சனி விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறவரும் அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். திரும்ப குரு பகவானாக இருக்கிறவர் 7ஆம் பார்வையாகவும் விருச்சிகத்தை பார்க்குறார். அப்போ நில சம்பந்தமானதில் தான் பெரும்பாலும் நமக்கு பெனிஃபிட்டபுளாக செவ்வாயால் கொடுக்க முடியும். செவ்வாய் 7, 8 பார்வைங்கிறதுனால 7 பார்க்கறது அஷ்டமஸ்தானத்தையும், அதே சமயத்தில் 8 பார்க்கறது பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ பொருளை ஏதோ ஒன்று விட்டு கொடுத்து அதை பைசல் பண்ணணும், அதை நம்ம ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழலை கொடுத்துருவார். இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு பணம் கொடுத்து சீட்டை வாங்குவாங்க. ஒரு டாக்டர் கிடைக்கல, நீட்டில் வரல. அப்போ கல்வி மழை செல்வனாக இருக்கிறவ கல்வி செல்வத்துக்காக கல்விக்கு செல்வத்தை கொடுப்பாரு. இது ஒரு பக்கம் நடக்கும். நல்ல காலேஜுக்கு போய் இருக்கும்போது அதுக்கு பேமெண்ட் கொடுப்பாரு. நல்ல ஸ்கூல் அப்படிங்கும்போது அதுக்கு பேமெண்ட் கொடுப்பாரு. இதுதான் மாணவ செல்வங்களுக்கு அவங்க பெற்றோர்கள் செய்ய வேண்டியது. பெற்றோர்கள் மீனராசி இருப்பாங்க, மாணவ செல்வங்களும் மீனராசியில் இருப்பாங்க. இது ரெண்டுமே கோயின்சிட் ஆகும். இதுதான் உறுதி. இதே மாதிரி செய்யும் பொழுது நல்லதா சார்? நல்லது தான். ஒரு பக்கம் விரயம் பண்ணாலும் நமக்கு கிடைச்ச ஒரு மன திருப்தி கிடைக்கிது. பணம் வரையும், ஆனால் சீட்டு கிடச்சிச்சு. இது நடக்கும். அதே மாதிரி படித்து முன்னேற்றம் வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சில விதமான இடையூறுகள்லாம் ஃபேஸ் பண்ணாலும் கூட ரிசல்ட் கடைசியில் நமக்கு பாசிட்டிவாக கிடச்சிரும். இது உறுதி. எப்படி கிடைக்கும்? ஏற்கனவே குரு 3ல் போயிட்டார், சனி 12ல் போயிட்டார். எப்படி கிடைக்குங்கிறீங்க? அங்கே தான் சொன்னேன், 3 கிரகமே ஒரு இடத்த பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. குரு பார்க்குறாரு விருச்சிகத்தை, செவ்வாய் பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு. ஸோ இது 3 கிரகமும் ஒரு இடத்த பார்க்குறாரு. அதாவது விருச்சிகங்கிற காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் வீடாக இருந்தாலும் மீனத்துக்கு 9ஆம் வீடு. அப்போ பொருள் மறையும், அந்த பொருள் நமக்கு பெனிஃபிட்டாக வரும், காசு கொடுத்து வாங்கிறது. இது நடக்கும். இது நடந்தால் நல்லதா? நல்லது. அடுத்தது கணவன் மனைவியிட்டேருந்துக்கிற ஒற்றுமைகள், சின்ன சின்ன உபாதைகள்,
ஒரு பொருளை கொடுத்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான். ஒரு நகையை வாங்குகிறோம், அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துகிறோம். விரையும் நகை வாங்குறது, ஆனால் பொருள் சேரும், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இது நடக்கும். அப்போ கணவன் சார்ந்த பலவிதமான நன்மைகளுக்கு மனைவியும், மனைவி சார்ந்த நன்மைகளுக்கு கணவனும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இப்படி நடக்கிறதுனால நமக்கு நன்மை தான். தான் பெற்ற குழந்தைகள்னால மீனராசிக்கு 5ஆம் வீடுங்க சொல்லக்கூடிய கடகத்தை செவ்வாய் பார்க்கறதுனால 9ஆம் வீட்டையும் வரைப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பெற்றோர்களுக்காக பசங்களுக்காக பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கட்டாயம், அந்த பையனுக்கு நான் இதை செய்யணும், எங்கள் அப்பாவுக்கு நான் அதை செய்யணும், அந்த பையன் இதெல்லாம் நடக்கும். இது வாய்ப்பு, இது நடந்து ஆகணும். சரி, நான் கவர்மெண்ட் சர்வீட்டாக இருக்கேன், நான் அரசு அதிகாரி, எனக்கு அந்த மாதிரி இருக்கேன், இன்டர் ஒர்க் பண்ணுற சபார்டினேட்ஸ், எனக்கு ஒரு சின்ன ஒரு மனசு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஆனால் மனஸ்தாபம் இருக்கும், இருந்து நிவர்த்தி ஆகும். சரி, அரசியல் பண்ணுறேன், கலைத்துறையில் இருக்கிறேங்கிற நிறைய பேருக்கு, அரசியலில் இருக்கிறவங்க சாதாரணமாக மீனராசி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இந்த தடையை மீறி அவங்க வெற்றி அடைய போகிறாங்க. அதேமாதிரி திரைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த தடையெல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அந்த நடை எல்லாமே மாறி அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கணும். இந்த நடைமுறையில் அந்த சிக்கல் வரதான் செய்யும். அந்த சிக்கல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணணும். அதனால் மன வருத்தம் அடையணும். மன வருத்தம் அடைஞ்ச பிறகு அதுக்கு வெற்றி அடையணும். இதுக்கான வாய்ப்புகளும் கொடுப்பார் பகவான் செவ்வாய் கொடுப்பார். ராசி பிரமாதமாக. ஏன்னா 2ஆம் வீட்டுக்காரர் நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் நாமளே அதை ஃப்ரீயாக விட்டுருவோம். சரிப்பா பண்ணிக்கலாம், அதை செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம பெறுவோம். அதேமாரி ஃபேமிலியில் இருக்கிற சகோதர ஒற்றுமைகளோட சின்ன ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்ம விட்டு கொடுத்துருவோம். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதாக சரித்திரம், விட்டு கொடுப்போம். அதனால் நமக்கு நல்லது கிடைக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இதுக்கான ஒரு விசேஷம். இது ஒரு பக்கம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது விவசாய பணியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். விவசாய பணியில் இருக்கிறவங்க சார் 3ல் இருக்கும்போது எல்லோரும் பயமுறுத்திட்டாங்க, 7 சனின்மை, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தான் கேள்வி. இந்த மாதம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ கெயின் அட் த சேம் டைம் நோ லாஸ். பட் வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கும்போது அதே ஹாப்பி தானே. அப்போ வரவுக்கும் செலவுக்கும் நமக்கு டெஃபிஷிட் இல்லாமல் போனாலே ஹாப்பி தானே. அது இந்த மாதம் இருக்கும். அதனால் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்குமா சாருங்க கேட்கறதுக்கு தான் நம்ம இந்த மாதத்துக்கு ராசி பலன் பார்க்க வரோம். அனுகூலம் கொடுக்கும்னு சொல்லியாச்சு. 7 சனி மாற்ற முடியாது. குரு பகவான் 1 வருஷம் அங்கே தான் இருப்பார், அது மாற்ற முடியாது. அப்போ மாற்ற முடியாதுன்னா 1 வருஷம் அவஸ்தையா? கிடையாது. மாதம் கிரகங்கள் மற்ற இந்த 7 கிரகங்கள் மாதம் மாறிட்டு இருக்கும். 7 கிரகங்களை ராகு அங்கே தான் இருக்க போகிறாரு, செவ்வாய் கேது அங்கே தான் இருக்க போகிறார், செவ்வாய் மாறுறாரு, சூரியன் மாறுறாரு, சந்திரன் மாறுறாரு, புதன் மாறுறாரு, சுக்கிரன் மாறுறாரு. இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நன்மையான பலனை தரணும் இல்லையா? தருவாருங்கிறது தான் நம்ம அந்த பலனே. எந்த பலன்? இந்த ராசி பலனை இவங்களை வச்சு தான், இந்த 3 கிரகத்தை வச்சு இல்லை. ஏன்னா 7 சனிங்கிறது மாற்ற முடியாது, 3ல் குருங்கிறத மாற்ற முடியாது இந்த வருஷம் இல்லை. திரும்ப ராகுங்கிறது இந்த வருஷம் பயிற்சியில் இந்த வருஷம் 2 மாற்ற முடியாது. அப்போ யாருக்காக இப்போ பலன் சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஏனைய கிரகங்கள் மற்ற 5 கிரகங்கள் இருக்குது, இந்த 5 கிரகங்கள் மாற்றத்தை வச்சு தான், சுழற்சியை வச்சு தான் பலன். அப்போ நம்ம செவ்வாயை வச்சானே கொடுக்கணும், செவ்வாய் கொடுப்பார். சரியா? ஆகையினால இது நியாயமான உண்மை. என்னென்ன வேணும்? கல்வி செல்வங்கள், மழை செல்வங்கள், கண்டிப்பாக கல்விக்காக செல்வம் செலவழிக்கணும். அதுக்கான மாணவ செல்வங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். 1. 2வது, அதுக்கு அடுத்தது நம்ம கிடைக்க வேண்டிய இடத்துல நமக்கான பொருளாதாரம் சரளமாக இல்லைனாலும் டெஃபிஷிட் ஆகாது. உடல் ரீதியான சின்ன உபாதைகள், சின்ன முன்னெச்சரிக்கைகள் இருந்தே ஆகணும். அதில் மாற்றம் இல்லை. அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் பெருமையாக இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. தன் பெற்ற குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை. அதுமாரி இப்போ மகப்பேறு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இந்த மாதத்துக்கு இல்லை. இது ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு பக்கம். நமக்கு பாசிட்டிவாக அப்படின்னு கேட்டால் சில நெகட்டிவும் இருக்கும், சில பாசிட்டிவும் இருக்கும். ஸோ அதிகமாக நெகட்டிவை விட பாசிட்டிவ் அதிகமாக இருக்கே இந்த மாதம், ஜூன் மாதத்தில். அதனால் கவலை வேண்டாம். எதிர்பார்க்கக்கூடிய நாம் என்ன செய்யணுங்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் வியாபாரத்தில் நான் ஒரு முதலீடு போடணும்னு நினைக்கிறேன். அந்த முதலீடு போட்டால் தான் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். நான் போட்ட பணத்தை எடுக்கணும், அதுக்காக நான் மூக்கொண்டு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணுங்கள். உடனே ரிட்டர்ன்ஸ் வரலன்னு வருத்தப்படாதீங்க. ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இந்த மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒன்று பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டு லூஸாக போய் லாஸாக போகுமா? லூஸும் போகாது, லாஸாக போகாது, பின்னாடி வந்தே தீரும். பயப்பட வேண்டாம். அதுக்கான தைரியம் கொடுக்குறது தான் ஜோசியம். கண்டிப்பாக வரும், ரிசல்ட்டு வரும், ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆகினால தெளிவாக சொல்லும் பொழுது சில நேரங்களில் நம்ம எடுக்க வேண்டிய டிசிஷன் நமக்கு அனுகூலமாக தராதாங்கிறது ஜோதிடம் பார்க்க வரும். அப்போ இந்த ஜோதிடர் திடமாக சொல்லணும், இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் உனக்கு அந்த பணம் ரிட்டர்ன்ஸ் ஆகிடும். ஆனால் இதெல்லாம் உனக்கு அனுபவ பாடம். இதை நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இது அனுபவத்தை வச்சா இது எங்கே இருந்தாலும் சார் அதுக்கு அந்த அனுபவத்துக்கு விலையே கிடையாது. காசு கொடுத்து வாங்குகிற பொருள் இல்லை. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு 3ல் இருக்கும் பொழுதும் திரும்ப 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது நடக்கும் எல்லாருக்கும். அதனால் இதெல்லாம் நடக்கட்டுமே. அதனால் பிரச்சனை என்ன ஆகும் சார்?
நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துறீங்க, நாங்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறோம் தெரியுமா, எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு நான் மறுபடியும் வேலை தேடுறேன். வேலை போனால் தானே இன்னொரு வேலை தேடுவீங்க, வேலை போனால் தானே நீங்கள் வியாபாரம் ஆரம்பிப்பீங்க, வியாபாரம் ஆரம்பித்தா தானே 2 வருஷம் கழிச்சு உங்களை அரைச்சி கொடுக்க முடியும். செடி வச்ச அன்றைக்கே மரம் வருமா? மரம் வந்தால் அது நிலைக்குமா? அது நிரந்தரமாக இருக்குமா? காலம் ஆக தான் அது நிரந்தரமாகும். அது பெரிய லெவலில் நமக்கு வந்து லாங் ரன்னில் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். எனவே ஒவ்வொரு விஷயத்தை, சரி எனக்கு 45 வயசு ஆகிடுச்சு, எனக்கு வேலை போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, நான் இவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருந்தேன், குடும்ப ரன் ஆகணும், என்னை நம்பி குழந்தைகள் இருக்குது, காலம் இது ஒன்றும் பண்ண முடியாது. இதற்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்துங்கிறது தான் கிரகம் சொல்லுது. அந்த கிரகம் யார் மூலியமாக சொல்லும்? தெய்வே மனுஷ ரூபேனா, என் ரூபத்தில் தான் சொல்லும். அப்போ இறைவன் என் ரூபத்தில் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டீங்க, நீங்கள் வளர்ச்சி அடைகிறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கிறீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் டெவலப் ஆகிறீங்க. நேரடியாக தெய்வங்கள் வர முடியாது, வந்தால் நம்ம தெய்வம்னு ஏற்றுக்க மாட்டோம். அதனால் கஷ்டம் உண்டு. அந்த கஷ்டம் உங்களுக்கு வளர்ச்சி தருமா வீழ்ச்சி தருமா? வளர்ச்சி தரும். அப்படிங்கிறதுக்கு யார் கொடுக்க முடியும் உத்தரவாதம்? ஜோதிடர் தான் கொடுக்க முடியும். அந்த ஜோதிடர் திறமையானவராக, வலுவான, நல்ல ஆற்றல் உள்ளவராக இருக்கணும். பயமுறுத்துறதுக்காக ஜோதிடம் நேவர். பயமுறுத்து ஜோதிடமே கிடையாது. பயமுறுத்தி தான் ஜோதிடம் நீங்கள் என்கிட்ட வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என்ன இருக்கோ அந்த ரியாலிட்டியை பேசணும். அந்த ரியாலிட்டி இப்படி தான் இருக்கும். மனசை பக்குவப்படுத்துறது தான் சார் மனுஷன். மனசை பயமுறுத்த, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்கிறத மனுஷன். அவன் சொல்கிறவங்க வீட்டில் போய் பாருங்களேன். எந்த ஜோதிடர் வேணா இருக்கட்டும், அந்த ஜோதிடருடைய சுயசரித்திரத்தை போய் பாருங்கள். ஏன்னா யார் ஒருத்தர் வந்து நவகிரகத்தை யதார்த்தமாக என்ன உண்டோ, என்ன இருக்கோ, என்ன இருக்கணுமோ அதை சொல்கிறவர் தான் நல்லா இருக்கார் அந்த ஜோதிடர். நான் அப்படி உள்ளவன், இறைவனை நல்லா வச்சுருக்கிறார். நான் வந்து இந்த மாதிரியே வந்து அந்த மேலே பேசவே மாட்டேன். ஏன்னா இது வந்து அமானுஷமான பேச வேண்டிய அவசியம். ஆகையினால இது பெரிய சப்ஜெக்டு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், மீனராசிக்கு இந்த காலகட்டம் எந்த விதமான இடையூறும் தராது. சின்ன சின்ன இடையூறுகள் தந்தால் அதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். மேற்கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதத்தையும் ஒப்பிட்டு அதற்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுங்க. உடல் ரீதியான சின்ன சின்ன முன்னெச்சரிக்கையை நீங்கள் இருந்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும். கணவன் மனைவியில் உறவுகள் மேம்படும். தன் பெற்ற குழந்தைகளுக்கு நம்ம சாதகமான பலனை தரணும். அது ஒரு பக்கம். இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய பர்த் நேச்சர், அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒப்பிட்டுக்கிட்டு அதற்கு தகுந்த சில முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, பெரிய லெவலில் நம்ம ஏதாவது ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கிறதுக்கெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் உண்மை செக் பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்த பண்ணி. ஏன்னா இப்போ ஜூன்லலாம் கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் முடியும். அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான ஒரு ஜோதிடத்தை போய் நீங்கள் நல்ல ஒரு கேரண்டியாக இதை நீங்கள் உத்தரவாதத்தை சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோதிடரை எழுத்துப்பூர்வமாக வாங்கி வெற்றி அடைவீர்கள். வெற்றி அடைய வேண்டும் என்ற வாழ்த்தி, மீனராசிக்கு இயல்பாக அதிர்ஷ்டமான எண் 5, 6, அதிர்ஷ்டமான திசை வடக்கு வடமேற்கு, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா, அதிர்ஷ்டமான தெய்வம் இறைவன் சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி, குரு பகவான். இவங்க மூன்றையும் குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபாடுகள் வியாழக்கிழமையில் வழிபாடு செய்து மிகச்சிறப்பான ஒரு பலன். வாய்ப்பு இருக்கிறவங்க ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். தானம் பண்ணுறதுங்கிறது உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம். குறிப்பாக உணவு தான் என்னை பொறுத்தவரை அன்னதானம் தான் சிறப்பானதுன்னு சொல்லுவேன். அதற்கு அடுத்து வஸ்திர தானம். இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுங்க. செய்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும் என்று சொல்லி, வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல மஞ்சள் புஷ்பராக ஏற்கனவே உபயோகப்படுத்தியிருந்தால் தேவையில்லை, உபயோகப்படுத்தாதவங்க நல்ல எல்லோ சஃபயர் அப்படிங்கிற கனக புஷ்பராகத்தை உபயோகப்படுத்துங்க. எல்லா விதமான சுகங்களையும் பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.